வணக்கம். தொழிலதிபர் புத்தக ஆசிரியர் திரு டி.ஆர். செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வர்மக்கலை நிபுணர் திருமதி ஏ. பிரேமா சித்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு டாக்டர் வி. மாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு டாக்டர் வி. யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்றும் ரமேஷ் கிருஷ்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். முப்பெரும் விழாவிற்கு மாஸ்டர் உங்களை அழைக்கிறார். தொழிலதிபர் புத்தக ஆசிரியர் திரு டி.ஆர். செந்தில்குமார் அவர்களை வரவேற்கிறேன். பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய மருந்தில்லா மருத்துவம், வர்மக்கலை, மர்மக்கலை, குதிரை சவாரி, சதுரங்கம், கேரம்போர்ட், கராத்தே, குன்ஃபு, ஜூடோ, பாக்ஸிங் ஆகியவற்றின் தாய்க்கலை, வர்மக்கலை, தற்காப்பு கலை, சிலம்பம், வேல் பயிற்சி உட்பட வர்மக்கலை நிபுணர் திருமதி ஏ. பிரேமா சித்தர் அவர்களை வரவேற்கிறேன். மர்மத்தைலம், இசை, கைத்தட்டல், மன்றங்கள் துவக்க விழாவிற்கு திரு டாக்டர் வி. மாணிக்கம், முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை வரவேற்கிறேன். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் ஒரே வளாக தீர்வு, சமுதாயத்தின் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொருளாதார சுதந்திரத்திற்கான தீர்வு, பெண் சுதந்திரத்திற்கான தீர்வு, உணவு சுதந்திரத்திற்கான தீர்வு, ஜனநாயகம் சுதந்திரத்திற்கான தீர்வு, வாழ்க்கை சுதந்திரத்திற்கான தீர்வு, வாழ்வுரிமை சுதந்திரத்திற்கான தீர்வு, கல்வி சுதந்திரத்திற்கான தீர்வு, மருத்துவ சுதந்திரத்திற்கான தீர்வு, உண்மையான 8 சுதந்திரங்கள் பிரகடனம் துவக்கத்திற்கான திரு டாக்டர் வி. யுவராஜ் அவர்களை மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். உயிர்ப்புடன் வாழ்க. இப்போது தொழிலதிபர் புத்தக ஆசிரியர் திரு டி.ஆர். செந்தில்குமார் அவர்களை தலைமை ஏற்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன். தலைமையுரை அளிக்க அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் செந்தில்குமார். நான் திருமுடிவாக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் நடத்துகிறேன். என்கிட்ட ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்என்டி, லூகாஸ் டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாரும் நாங்கள் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறோம். எனக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே தான் மாஸ்டர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வரணும்னு சொன்னார். நான் அவர் அனுப்பின போஸ்ட் கூட பார்க்கல. ஐ வாஸ் வெரி பிஸி ஷெடியூல். இன்றைக்கி மார்னிங் 7 o'clock தான் நான் திண்டுக்கல்லேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் போஸ்டரே பார்க்காதனால என்ன தான் சீஃப் கெஸ்ட்டாக போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே குளிச்சுட்டு உடனே கடகடன்னு கிளம்பி, ஏன்னா அங்கேருந்து திருமுடிவாக்கத்துலேருந்து இங்கே காரில் ரொம்ப நேரம் ஆகிடுன்னு புல்லட்டில் வந்துட்டேன். ஸோ மாஸ்டருக்கு டைமில் இருக்கணும், அவருக்கு டைம் பங்க்சுவலிட்டி இருக்கணும் அவருக்கு. சரின்னு டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். இங்கே பார்த்தா தான் தெரியும் எனக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு. ஐ எம் வெரி சாரி மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ மாஸ்டர் எனக்கு 2022 கனெக்ட் ஆனார். என் ஃப்ரெண்டு நாராயணன் சொல்லிட்டு அவர் தான் கனெக்ட் பண்ணி விட்டார் மாஸ்டரோட. அந்த 21, 22 நம்ம நிறையா கரோனா பயங்கர பிரச்சனை இல்லையா. அப்போது நாங்கள் கம்பெனி நடத்தும் போது நிறைய ஆளுங்களுக்கு இந்த கரோனா வந்துடும் பயங்கர ப்ராப்ளமாக இருந்தது. எனக்கே கரோனா வந்துடுச்சு. ஐ வாஸ் ஆல்சோ இன் ட்ரபிள். அப்போ நிறைய பேர் இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். இதெல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. எதுவுமே எனக்கு சரியான ஒரு பாதை இல்லாமல் இருந்தது. அப்போது மாஸ்டர் எனக்கு கனெக்ட் ஆனார். அப்போ என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு பவர் ஸ்டாண்ட்னு ஒரு சொல்லி தருவார் மாஸ்டரு. அதை நீங்கள் கற்றுக்குங்கன்னாரு. சரி, நீங்கள் இல்லைங்க நிறைய பேர் ஏதாவது சொல்லித்தராங்க, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நான் இப்போ வெறும் ஒரு கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன் மூச்சு பயிற்சி, அதுலேயே இப்போ இல்லை, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவரோட கனெக்ஷனில் வாங்க அப்படின்னாரு. சரி, அப்போ நீங்கள் வீடியோ மட்டும் அனுப்புகிறேன், நீங்கள் அதை பாருங்கள் முதல்ல அப்படின்னாரு. சரி, ஓகே சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ உடனே திங்கக்கிழமை மார்னிங்கு எனக்கு அவர்கிட்ட மீட்டிங்கில் வந்தேன். 6 to 7 எனக்கு கிளாஸுன்னாரு. நான் 6 to 7 வாக் போவேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் தட். இல்லைப்பா 6 to 7 எல்லாம் வர முடியாது அப்படின்னேன். இல்லை நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் அப்படின்னேன். எனக்கு பிஸ்னஸ் குரு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லுவார், வென் யூ வாண்ட் பிரேக் த்ரூ ரிசல்ட், ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ ரிசல்ட் வேணும்னா இங்கே ரொட்டீனை பிரேக் பண்ணணும். ரொட்டீனை பிரேக் பண்ணால் தான் பிரேக் த்ரூ ரிசல்ட் கிடைக்கும். அப்படினால சரி, ஓகே, இந்த ரொட்டீனை நம்ம பிரேக் பண்ணுவோம்னு சொல்லி 6 to 7 ஃபஸ்ட்டு டே ஒரு மண்டே அவர் கிளாஸ்க்கு வந்தேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 4 நாள் கிளாஸு. ஃபஸ்ட்டு டே இவரை பார்க்குறேன். இவர் ஏதோ இதெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே, என்னப்பா வேர்வையே வரலையே எனக்கு, நான் எப்படி என் கொலஸ்ட்ரால்லாம் போவோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட 7:30 7:10 ஃபோன் பண்ணி, வேர்வையே வரலையே,
நான் எப்படி இதெல்லாம் போவேன், நான் நடந்தேன்னா வேர்வை வரும் எனக்கு, அதில் வந்து ஏதோ எனக்கு பாடியில் எனர்ஜி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இல்லை நீ ஒரு 4 நாள் வா அப்படின்னாரு. சரி வந்து ஒரு மண்டே வந்தேன், டியூஸ்டே, வெட்னஸ்டே வந்தோடனே இந்த 3 நாள் ஒரு வித்தியாசம் பார்த்தேன். அப்புறம் தேர்ஸ்டே பார்த்தேன். என்ன வித்தியாசம்னா, இப்போ இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா, ஏதாவது பிரச்சனை வந்துக்கினே இருக்கும். அதில் ஒரு முறை லேபர்லேருந்து பிரச்சனை வரும், ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை வரும், கஸ்டமர் எண்டில் பிரச்சனை வரும், ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையில் மாட்டிக்கினே இருப்பேன். நைட் வரும்போது ட்ரெயின் ஆகிடும் எனர்ஜி. ஆனால் இந்த 4 நாளும் பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில நாளில் பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து இது ஏதோ இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆள்கிட்ட அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இல்லை ஆளுன்னு சொல்லாத மாஸ்டர்னு சொல்லு அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. ஓகே ரைட்டு, இந்த மாஸ்டர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, ஏன்னா ஒரு 4 நாளாக நான் பார்க்குறேன் எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா. அப்புறமா தான் நான் வந்து என்ரோல் பண்ணேன். அப்புறம் 1000 rupees பே பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 4 நாள் கிளாஸ் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு வந்து அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த இன்னும் தொப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. டெய்லி 1 மணி நேரம் நடந்து அந்த தொப்பை கரையவே இல்லை. அப்போ வந்து மாஸ்டர் சொல்லி கொடுக்குற அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ண உடனே ஐ saw that there is some reduction in my stomach. ஏன்னா அது ஒன்றும் வேர்வே வரல, ஆனால் வந்து நம்ம உடம்பு கம்மியாகுது அப்படின்னு ஒன்று. ஓகே மாஸ்டர் வந்து அப்போ தான் நாங்கள் ஹோல்ட் பண்ணோம் கரெக்டாக. ஓகே இவரை ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு சரியான பாதையில் போகலாம் அப்படின்னு. அப்புறம் நடுவில் வந்து கொஞ்ச நாள் இந்த கரோனா முடிஞ்ச உடனே அந்த சாந்தமான உடனே இவர் மாஸ்டர் வந்து மயிலாடுதுறை போயிட்டார், மன்னார்குடி போயிட்டார். மன்னார்குடி போனால் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நானும் அவர் என் ஃப்ரெண்டும் கூப்பிட்டு நேராக அவர் வீட்டுக்கே போயிட்டோம். சரி மாஸ்டர் என்ன நீங்கள் வந்து அப்புறம் கிளாஸ் கட் பண்ணி விட்டீங்க? ஆனால் இல்லை என் வீடெலாம் கொஞ்சம் கட்டின்னு இருக்கேன். அப்புறம் திருப்பியும் அவர் வீட்டுக்கே போயிட்டு அங்கேயே சில வர்ம கலைகள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் நாங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணது, இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த பவர் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு 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 கலை. அது அந்த போர்ஷன் வந்து உண்மையாலுமே என்னை எனர்ஜைஸ் பண்ணிடுச்சு. டெய்லி காலையில் வந்து அந்த பவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நான் கம்பெனிக்கே போவேன். அது வந்து யூனிவர்ஸில் இருக்கிற பவரை நமக்குள்ளே எப்படி ஏற்றுறது அப்படின்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட், சிம்பிளான ஒரு கான்செப்ட். அந்த ப்ராக்டிஸ் பண்ண சிம்பிளாக நான் சீஃப் மினிஸ்டர்லாம் போய் பார்த்தேன். சிம்பிளாக போய் பார்த்தேன் சீஃப் மினிஸ்டரை. ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நான் சீஃப் மினிஸ்டர் பார்த்து அவரோட போஸ்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு எங்கள் கம்பெனிக்குள்ளே வைக்கணும், அங்கே லோக்கலில் வரவங்கெல்லாம் கொஞ்சம் நம்மளை பார்த்தோன்னே எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணேன். திடீர்னு பார்த்தா சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நேராக போய் அவர்கிட்ட சாதாரணமாக பேசினேன். சீஃப் மினிஸ்டர் அவரை என்னை பாராட்டினார். இது மாதிரி சில நிகழ்வுகள்லாம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக நடந்தது. சில சமயத்தில் வந்து நீங்கள் கம்பெனி நடத்துகிறவங்க தெரியும், இந்த ஜிஎஸ்டி கமிஷனர்ஸு இவங்கெல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க நம்மளை. அந்த பிரச்சனைலாம் வந்து நான் எதிர்கொள்ளும் போது முன்னாடிலாம் ரொம்ப அவங்களுக்கு பணிஞ்சு பயந்து போவேன். மாஸ்டரோட கனெக்ட் ஆனதுலேருந்து அதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக மீட் பண்ணுவேன். தைரியமாக போங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, மாஸ்டர் வந்து உங்களுக்கு எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுப்பாரு, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கினேன். அதை வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்து நல்லா க்ரோத்தும் இருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியில். பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்து. இப்போ என்னுடைய க்ரோத் வர என்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த என்னுடைய இண்டஸ்ட்ரி வந்து நல்லா க்ரோ ஆகிறத நல்லா பார்த்தேன். சில இதெல்லாம் வந்து பல நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு எனக்கு. மாஸ்டருடைய ஹெல்ப்னால அதெல்லாம் கிராஸ் பண்ணேன். ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய இஷ்யூ, அது வந்து 15 கோடி பெனால்ட்டி கேட்டாங்க. அதை வந்து மாஸ்டருடைய ஹெல்ப்னால, அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சினால அதெல்லாம் ஒரு 2.5 கோடியிலேயே நாங்கள் வெளியில் வந்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வந்து மாஸ்டருடைய ஹெல்ப்னால சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி அவர் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உடனே எனக்கு அதை பற்றி நான் யோசனையே பண்ணல. கண்டிப்பாக வந்துடுற மாஸ்டர்னு சொல்லிட்டேன். அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கா கூட நான் படிக்கல. அது அவர் வந்து சொன்ன உடனே ஸோ எவ்வளோ பயனடைஞ்சிருக்கோம் நம்ம, இது வந்து மக்களுக்காக பயனடையணும் அப்படின்னு உடனே நான் வந்து இங்கே வந்துட்டேன். தட்ஸ் ரியல் ரீசன். அண்ட் ரியலி ஐ அட்மயர் இஸ் மாஸ்டருடைய எல்லா ஒரு ஆக்டிவிட்டியும் அட்மயர் ஆகும். ஒரு சிம்பிள் உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், அவர் போட்டிருக்கார் ஒயிட்டு. இந்த ஒயிட் யாருமே போட முடியாது. எனக்கு ஆள் இருக்காங்க, எல்லாம் துவைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவர் மெயின்டைன் பண்ணுற, நான் எப்பயுமே இந்த ஒயிட்டை பார்ப்பேன், அவர் பக்கா ஒயிட்டு. இது புதுசாக ட்ரெஸ் எடுத்த மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு அந்த ட்ரெஸ் கூட அவர் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவார். 12 மணிக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சேன்னா பார்ப்பார். திருப்பியும் காலையில் 4 மணிக்கெலாம் வந்து எனக்கு டைரக்ஷன் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு. நான் ஒரு சில கிரிட்டிக்கல் டைமில் இருந்தேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப கிரிட்டிக்கல் டைம், எவ்ரிடே ப்ரெஷர், எவ்ரிடே டென்ஷன், அந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் அது. அதில் வந்து மாஸ்டருடைய ஹெல்ப் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்து மெசேஜ் போட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார். அதுக்கான பயிற்சி கொடுப்பார், இந்த மாதிரி இந்த காலையில் இந்த மாதிரி பண்ணுங்க பயிற்சி அப்படின்னு. அதை பண்ணால் வந்து ரியலி சக்ஸஸ் இருக்கும். அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன, நீங்களும் எல்லாரும் அவர் மாஸ்டருடைய பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். இது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அவருடைய இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் கம்பெனிலே வந்து மாஸ்டரை கூப்பிட்டு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும் நல்லா ஏற்பாடு பண்ணோம். அதுக்குள்ளே வந்து மாஸ்டருக்கு சின்ன வேலையெல்லாம் இருந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வரல. நாங்கள் ஒரு ரூம்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து எல்லா தொழிலாளிகளுக்கும் இந்த பயிற்சியை கொடுக்கணும், நான் மட்டும் பயனடையாமல் எல்லாரும் பயனடையணும். அப்புறம் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேயும் நான் ஒரு பேசி வச்சுருந்தேன், இந்த மாதிரி இந்த எல்லா கம்பெனி ஆளுங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாஸ்டருடைய பிஸி ஷெடியூல்னால அதை அப்படியே தள்ளி போட்டே போயிட்டுருக்கு. அது எதுக்காக ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. எல்லோரும் பயனடையணுன்ற அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. யாரெல்லாம் மருத்துவம் என்பது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், சில அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த மருத்துவம் வந்தது. அதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்தோம்? பிபி இருந்ததா, சுகர் இருந்ததா, இல்லை என்ன நோய் இருந்தது? எல்லாருமே வாழ்ந்தோம். மருத்துவம் உள்ளே வந்து 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 நம்ம ஆயுசு 35. இன்றைக்கி நம்ம வெளியில் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்த்திங்கன்னா 10 இருக்குதுன்னா அதில் 8 35 வயசுக்குள்ளே இருக்கும். மெடிசன் உள்ளே வந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ற ஒரு மாத்திரைக்கும் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா பின்விளைவுன்னு இருக்கும், சைடு எஃபெக்ட்னு கீழே கொடுத்துருப்பான். நீங்கள் ஒரு நோய்க்கு சாப்பிட்ற மருந்து 10 பின்விளைவு இருக்கும், அதில் அதையும் கொடுத்துருப்பான். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் சால்வ் பண்ணிட்டு 10 விஷயத்தை நோண்டி விட்டுருவார். எனக்கு வந்து 12 வருஷத்துக்கு முன்னால் பைபாஸ் ஆச்சு. 2 நாள் தொடர்ந்து பிபி மாத்திரை போடலை, உடனே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. போய் எல்லாம் செக் பண்ணி, அது வரைக்கும் எனக்கு ஹெல்த் கான்ஷியஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. போயிட்டு பைபாஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 39 வயசுலேயே உட்காந்து யோசித்து என்ன இதுன்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி வரைக்கும் நான் பிபி மாத்திரை போடல. 12 வருஷமாக சர்ஜரி முடிச்சு 12 வருஷமாக ஒரு நாள் கூட நான் பிபி மாத்திரை போடல. ரெண்டாவது ஒரு குளோபிடாப்னு ஒரு மாத்திரை கொடுப்பான், அது நீங்கள் ஆயுசு முழுக்கம் போடணும், அதை நான் தொட்டதே கிடையாது. இதுக்கு வந்து பிபி என்பது ஒரு நோய் கிடையாது, சுகர் என்பது ஒரு நோய் கிடையாது. அதை பற்றிலாம் சார் வந்து நிறைய விளக்கம் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். மேலும் இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக வர்மக்கலை நிபுணர் திருமதி ஏ பிரேமா சித்தர் அவர்களின் உரையாற்றுவதற்காக அழைக்கிறேன். உயிர்ப்புடன் வாழ்க மாஸ்டர். என் தாய்க்கும் தந்தைக்கும் மேலான எனது குருநாதர் டாக்டர் எம்ஜிஆர் கதிர்வேறு அவர்களை வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன். நம்ம பாரம்பரியத்தை நம்ம நிறைய போற்றணுங்க, பாரம்பரியத்துக்கிட்ட முன்னோக்கி செல்லணுங்க. நம்மளுடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா மர்மக்கலை, வர்மக்கலை, யோகா, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னோக்கி போகணும். இப்போ பார்த்திங்கன்னா வர்மக்கலையை எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 108 வர்மம் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு எளிமையான முறையில், எல்லாருமே கற்றுக்கலாங்க. அந்த 108 வர்மம் சும்மா எந்த நோயாக இருக்கட்டும்ங்க, சித்தர்கள் சொல்கிற முறையில் 4000த்துக்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள் எல்லாமே அந்த 108 வர்மத்தை இயக்கி நம்ம செய்துக்கலாம். அதுவும் 108 வர்மம் இயக்கணும்னு இல்லைங்க, சாதாரணமாக ஒரு 8 வர்மம் ஒரு 10 வர்மம் கொடுத்தாலே நம்மளுடைய அடிப்படையான எல்லா விஷயமான நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். அது மிகப்பெரிய அற்புதங்க. அந்த அற்புதத்தை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அதன் வழியில் நம்ம போக கற்றுக்கணுங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு கோடியான நோய்கள், எங்கே ஹாஸ்பிட்டலில் போனாலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் குவிகிறாங்க. இதுக்கெல்லாம் என்னென்னா நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய கலைகளை பின்பற்றாமல் இருக்கிறது தான் காரணம். நம்ம என்ன பண்ணுறோம்,
இப்போ யோகான்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம்தாங்க. யோகாவில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்குது. நம்மளுடைய ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு நம்ம உழைக்கக்கூடிய அந்த ஒரு 10 நிமிஷம் யோகா பண்ணால் போதுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், தெம்பாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய வேலைகளையும் செய்யலாம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்கக்கூடிய வேலைகளை சாதாரணமாக செய்யலாம். தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய மாஸ்டர் கொடுத்த மர்மக்கலைன்ற ஒரு பயிற்சி இருக்குங்க. அதை கேட்டாலே போதுங்க, அவ்வளோ அற்புதம் இருக்குது. இது மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம வந்து பின்பற்றணும். இப்போ தற்காப்பு கலைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே செல் எடுத்துட்டோம்னா அதுலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லானா கூட செல்லில் இருக்கிறதே தெரியறதில்ல, அதிலே முழுகிடுறோம். ஆனால் அதில் எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது, எவ்வளோ பக்க விளைவுகள் வருதுன்னு நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனால் தற்காப்பு கலை இப்போ வந்து வேல் எறிதல், குதிரை சவாரி, இது போன்ற விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டை நம்ம விளையாடும் போது நம்ம உடலும் சரி மனசு வந்து ஒருநிலைப்படணுங்க. எப்போ மனசு ஒருநிலைப்படுதுன்னா நம்ம விளையாட்டில் முழு கவனத்தை செலுத்துகிறோம். அது வந்து ஒரு முழுநிலை தியானன்றது மாதிரி மாஸ்டர் சொல்லுவார். நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் அது இருக்குது. நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படும். நம்ம விளையாடுறது முழு கவனமும் வந்து நம்ம விளையாட்டில் தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய இடது மூளையில் எப்போவுமே இடது மூளை வேலை செய்யும். அந்த விளையாட்டு மூலமாக நம்ம ஒரு தியான பயிற்சிக்கு நம்ம உண்டால நம்மளுக்கே தெரியாமல் தியான நிலைக்கு போகிறோம். அப்போ நமது வலது மூளை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்மளுடைய நோய்கள் ஆகட்டும், மனசாகட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். 120 வருஷம் நம்ம ஆரோக்கியமாக வாழக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான இந்த மர்மக்கலை, வர்மக்கலை, தற்காப்பு கலை, இது போன்ற பல விதமான கலைகளை நம்ம பின்பற்றணும். நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட குரு, அவருடைய வழிகாட்டுதல் மூலமாகவே இதெல்லாம் வந்துடலாங்க. ஒன்றுமே இல்லைங்க, அவர் சொல்கிறத கேட்டாலே போதும். இந்த கலையை வளர்க்குறதுக்கு அவருக்கு தோள் கொடுத்து எல்லாருமே நிற்கணுங்க. மர்ம கலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. சந்திக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை, தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை, எங்கெங்கேயோ போவோம், தீர்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த மர்மக்கலை பயிற்சிகள் எடுக்கும் போது அதில் வந்து நம்ம உடல் சக்கரங்கள் இருக்குது, அதை நம்ம சரிப்படுத்திக்கிறது எப்படின்றது மர்மக்கலையில் முழுமையாக மாஸ்டர் விளக்கம் கொடுப்பாரு. அதை வந்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையும் சரி பண்ணிக்கலாம், நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கலாம், நம்மளும் நல்லா இருக்கலாம். அதே பார்த்திங்கன்னா தற்காப்பு கலை இதே போல் தாங்க. வர்மக்கலை, இப்போ நான் சொல்கிறேன், வர்மக்கலை வந்து நான் கிட்டத்தட்ட 9 வருஷமாக மாஸ்டர்கிட்ட இருக்கிறேங்க. வர்மக்கலை, மர்மக்கலை, தற்காப்பு கலை இது எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வர்மக்கலையில் வந்து எனக்கும் ஒரு தீர்க்க முடியாத நோயாக இருந்ததுங்க. நானும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனேன். இப்போது பச்சிலை மருந்துன்னுட்டு பெங்களூர்லாம் போனேன். என்னுடைய நேரமும் வந்து வீணாச்சு, என்னுடைய உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கல, பணமும் விரயமாச்சு. ஆனால் அதில் எந்த பலனும் இல்லைங்க. மாஸ்டர் தேடி வந்து இந்த வர்மக்கலை வந்து அவர் ஒரே ஒரு சிட்டிங் தாங்க, நோக்கு வர்மத்திலேயே எனக்கு யாருமே சொல்லலை. கீழே விழுந்ததுனால இந்த எனக்கு வந்து இந்த நரம்பு வந்து எலும்பில் மாட்டிகிட்டு இருந்ததுங்க. அது யாராலையும் சொல்ல முடியல. மாஸ்டர் வந்து நோக்கு வர்மத்திலேயே வந்து ஒரே ஒரு சிட்டிங்கில் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நரம்பை பிரிச்சும் விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு 8 சிட்டிங் எடுத்தேங்க. முழுமையாகிட்டேன். 5 நிமிஷம் நின்று வேலை பார்க்க முடியாது, எதையுமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷமாக சர்வசாதாரணமாக எல்லா வேலையும் பார்க்குறேன். வீட்டு வேலையும் சரி, வெளி வேலையும் சரி, எல்லாமே பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது மேலே முழுமையான ஈடுபாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அதை படிக்க ஆரம்பித்தேங்க. கிட்டத்தட்ட இது 9 வருஷமாக என்னுடைய குருநாதர்கிட்ட நான் மாணவியாக இருக்கேன். எல்லாமே கற்றுட்ருக்கேங்க. என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நானும் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறேன். நோய்கள் குணமாக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் இந்த நம்மளுடைய பாரம்பரியமான வர்மக்கலை, மர்மக்கலை, தற்காப்பு கலை இதெல்லாம் நம்ம பின்பற்றணும், அதை நோக்கி வரணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. உயிர்ப்புடன் வாழ்க. திருமதி பிரேமா சித்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் மற்றும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான 8 சுதந்திரங்கள் பிரகடனம்னு சொல்லி நம்ம மனிதநீதி கழகத்திலேருந்து இன்றைக்கு வெளியிடுறோம். கிட்டத்தட்ட 1982 நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து ஒரு வக்கீல். முழுக்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு
இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு 8 சுதந்திரங்கள் பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த 8 சுதந்திரங்கள் பிரகடனத்தை மாண்புமிகு பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லா முதலமைச்சர்களுக்கும் எல்லா கவர்னர்களுக்கும் இதை அனுப்பியிருக்கேன். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். இந்த சமுதாயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அடிதடி, வெட்டு குத்து, கொலை கொள்ளை, கற்பழிப்பு, இது வந்து ஒரு தினசரி செய்தி ஆயிட்டு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பு நடக்குதுன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வன்புணர்வு வழக்கு, ஒரு சின்ன பொண்ணை போய் ஒருத்தன் கெடுக்கிறான். சின்ன பொண்ணு தனியாக ரோட்டில் போயிட்டுருக்கு, ஒருத்தன் கெடுக்கிறான். ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது, போய் கெடுக்கிறான். ஒரு பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க, பையனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. இது எல்லாமே வக்கிரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இதுக்கான தீர்வு என்னென்னா தண்டனைகள், இதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு தீர்வு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, முழங்காலில் வலி வருதுன்னா கிட்னியில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். கால் வெங்குதுன்னா கிட்னிங்கிற பம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அது மாதிரி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்னார். அதாவது எப்படின்னா, எந்த பிரச்சனையுமே பிரச்சனையாக பார்க்காம அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதற்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த மூல காரணத்தை சரி பண்ணால் பிரச்சனை சரியாயிடும். உழைக்கிற மக்கள் உழைப்பாளிகளா ஏழைகளா டெய்லி சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க, பட்னி கிடக்கிறவங்க இந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இதே நாட்டில் 5 நட்சத்திர ஹோட்டல், 7 நட்சத்திர ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னா, திடீர்னு போனீங்கன்னா ரூம் கிடைக்காது. ஒரு நாள் வாடகை 2 லட்சம் 3 லட்சம், ஆனால் ரூம் கிடைக்காது. அதுவும் இங்கே இருக்குது. இன்றைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சொல்லப்போனால் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளைக்கு முந்தி தான் 3 நாளைக்கு முந்தி தான் அழைப்புதல் அடித்தேன். இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது தலைவரோட சொன்னார். இந்த ஃபங்க்ஷன் நடத்துனது இன்விடேஷனே 3 நாளைக்கு முந்தி தான் தயாரித்தேன். யாருக்கும் நேரடி இன்விடேஷன் கொடுக்கல, அழைப்புதலை அப்படியே அனுப்பினோம். அனுப்பிட்டு உங்களுக்கு அழைப்புதல் அனுப்பினு கூட யார்ட்டையும் நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ மதித்து, அதாவது இந்த விஷயத்தை மதித்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சி தீர்வு பண்ணாமல், ஒரு பொண்ணு தனியாக போயிட்டுருக்கு, ஒரு சின்ன பொண்ணு தனியாக போயிட்டுருக்கு, ஒருத்தன் போய் கெடுக்கிறான்னா, ஒரு சின்ன பொண்ணு தனியாக போயிட்டுருக்குன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவோம், போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போவானே தவிர, அதுதான் நடைமுறை. அப்போ அவன் மனசு பூரா வக்கரம் இருக்குது. வக்கரம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம், நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறந்துட்டோம். அடிக்கடி மாஸ்டரோட தாத்தா சிவசாமி சித்தர்னு பேர், அவர் சொல்லுவார், வக்கிரத்தின் வடிகால் விளையாட்டு அப்படிம்பார். நல்லா ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்களுக்கு வக்கிரம் இருக்காது. ஓடி ஆடி விளையாடலை அப்படின்னா அந்த பிள்ளைங்க வக்கிரத்தோடு இருக்கும். அந்த பிள்ளைங்க வளரும்போது, இளைஞர்கள் ஆகும்போது அதே வக்கிரம் இருக்கும். அது கொஞ்சம் முத்தி போகும். இன்றைக்கு வந்து தண்ணி அடிக்கிறாங்க, மெத்தப்பட்ட மண், அது இதுன்னு சொல்லிட்டு போதை மருந்துகள், ஏகப்பட்ட போதை மருந்துகள் இருக்குது. இந்த இத்தனை போதை மருந்துகளுக்கும் தேவை என்ன? தேவை என்ன? நான் நல்ல மனநிலையில் இருந்தேன்னா நான் போதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்குள்ள அழுத்தம், கம்ப்ரெஷன். சாதாரணமாக சொல்லுவாங்க, நோய் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க. பணம் இல்லைன்னு வைங்க, பொருளாதார சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுதந்திரம். என்ன எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. மாதம் 10,000 சம்பாதிக்கிறவன் இருக்கான், மாதம் 10,000க்கு வழி இல்லாதவன் இந்த நாட்டில் இருக்கான். மாதம் 10,000 சம்பாதிக்கிறவன் 1 லட்சம் கடன் வாங்குறான்.
லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் கோடிக்கணக்கில் கடன் வாங்குறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் மேலே மேலே லட்சக்கணக்கான கோடியில் கடன் வாங்குறான், அல்லது ஏதோ ஒன்று பண்ணி தப்பு பண்ணி சம்பாதிக்கிறான். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனைக்கான காரணம் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த சமுதாயத்தோடைய ரொம்ப அடியாளத்தில் அது புதஞ்சு கிடக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு இந்த 8 சுதந்திரங்கள்னு பிரகடனத்தை அறிவிச்சிருக்கிறேன். முதல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம். இந்த பொருளாதார சுதந்திரத்தில் என்ன சொல்கிறோம்? தரிசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், கைவிடப்பட்ட நிலங்கள், இது எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம அரசியல் சாசனம், நான் சொல்கிறது வந்து என் இஷ்டத்துக்கு சொல்லலை, அரசியல் சாசனம் 39 கழகம். ஆமாம் ஆமாம் 8 சுதந்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேணும், ஒரு சமுதாயத்துக்கும் வேணும், ஒரு நாட்டுக்கும் வேணும். முதல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம், 2வது சுதந்திரம் பெண் சுதந்திரம், 3வது சுதந்திரம் உணவு சுதந்திரம், 4வது சுதந்திரம் ஜனநாயக சுதந்திரம், 5வது சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரம், 6வது சுதந்திரம் வாழ் உரிமை சுதந்திரம், 7 கல்வி சுதந்திரம், 8 மருத்துவ சுதந்திரம். இந்த 8 விஷயங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த 8 சுதந்திரங்கள் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்காது, திருட்டு நடக்காது, வழிப்பறி நடக்காது, டிராஃபிக் ஜாம் இருக்காது, சரியான பருவமழை, சரியான நேரத்தில் சரியான பருவமழை பொழியும், ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் குறையும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் G20 நாடுகள் அறிக்கை வந்து இருக்குது, ரிப்போர்ட் காப்பி இருக்குது. G20 அறிக்கையில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 1% மக்கள்கிட்ட 62% சொத்து குமிஞ்சிருக்கு. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட முக்காவாசி பொருளாதாரம் ஒரே 1% இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு G20 நாடுகளில் அறிக்கை, நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி வேணால் கேளுங்க, நான் தர்றேன். இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 39ன்னு சொல்லுவோம், அதாவது அப்படின்னா கோட்பாடு 39ன்னு சொல்லுவோம். அந்த கோட்பாடு 39 இந்த நாட்டில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பெருகக்கூடாது, அதிகமாகக்கூடாது, ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லாருக்கும் சரியான பொருளாதார சுதந்திரம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் சாசன சட்டம், சாசன கோட்பாடு 39 சொல்லுது. அதாவது நான் எந்த சிகிச்சையும் கொடுக்கறதில்லை, பட் மருந்து இல்லாமல் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியுங்கிறது நம்ம இந்திய பாரம்பரியம். மருந்து இல்லாமல் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும், அதுக்கு நான் வழிகாட்டிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 8 சுதந்திரங்களில் ஒரே ஒரு சுதந்திரம் மட்டும்தான், 8வது சுதந்திரம் தான் மருத்துவ சுதந்திரம்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நார்மல் டெலிவரி எங்கேயும் கிடையாது, எல்லாமே சிசேரியன். என்ன காரணம்? எல்லாமே செயற்கை, இருக்கு. அப்போ அந்த மருத்துவ சுதந்திரம்ங்கிறதுனா எல்லாருக்கும் சரியான உண்மையான மருத்துவம் கிடைக்கணும். இதை எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு கோட்பாடு 39 கொடுத்துருக்கிற உரிமைப்படி நம்ம கேட்குறோம். வேற என்ன சொல்லு. சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட வந்தவங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க? இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்களா, இல்லை அவங்க சொல்லிட்டேன். எனக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக தூக்கம் வரும். இப்போ மாஸ்டர்கிட்ட வந்த பிறகு தான் அவர் சில வர்ம பாயிண்ட் சொன்னார், இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. இப்போல்லாம் நான் படுத்து தூங்கிடுவேன்.
ஜஸ்ட் அந்த வர்மா பாயிண்ட்டு டச் பண்ணேன். தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் யோகா பண்ணும்போது அந்த வர்மா பாயிண்ட்லாம் டச் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு சும்மா சிம்பிள் டச் தான். நான் கூட இது வந்து தூக்கம் வருமானு நினச்சேன். ஆனால் இப்போல்லாம் வந்து படுத்த தூங்கிடுவேன், நெக்ஸ்ட்டு செகண்ட் தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு பெரிய நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எழுதி வச்சுருந்தேன் என்னென்ன பாயிண்ட்ஸ். நிறைய ஒரு கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப மாற்றத்தை கொடுத்துது. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து தலைமை என்கிட்ட கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற இதுபடி பார்த்தீங்கன்னா 6000 குடும்பங்கள், 6000 பேர் இல்லை, 6000 குடும்பங்கள் என்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. 6000 குடும்பங்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க. அந்த 6000 குடும்பங்கள் இன்றைக்கு வந்து மருந்து சாப்பிட்றதில்ல, ரசாயன மருந்துகள் சாப்பிட்றதில்ல, அவங்க நோய்கள் இல்லாமல் இருக்காங்க. தூங்கணும்னு நினச்சா தூங்குவாங்க, முழிக்கணும்னு நினைக்கிற இடத்துக்கு முழிப்பாங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உடற்பயிற்சி மாதிரி பண்ணுறீங்களா இல்லை ஸ்பீச் மாதிரி? அதில் அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு ஃபிட்டான பர்சனாக இருங்க, ஆரோக்கியமான பர்சனாக இருங்க, எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, எவ்வளவு ஆரோக்கியமான எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அது ஒன்றே உங்களுக்கு சோர்வை கொடுத்துரும், களைப்பை கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துரும், பிரச்சனைகள் வந்துடும், தலைவலி வரும், சோர்ந்து போயிடுவீங்க, எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது, யார்ட்டையும் ஃப்ரீயாக பேச முடியாது, எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவீங்க. அப்போ நம்ம வி ஹேவ் டு கோ டு த ரூட். அதுதான் முதலே திருக்குறளை சொன்னேன், நம்ம நோய் முதல் நாடணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் வந்து வெறும் மருத்துவம் மட்டும், மருத்துவங்கிறது இந்த 8 விஷயத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் மருத்துவம். முதல் சுதந்திரம் வந்து பொருளாதார சுதந்திரம் வேணும். இப்போ வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிடுறோம், 5000 கோடி 10,000 கோடின்னு அவங்கள வந்து இங்கே முதலீடு செய்ய சொல்கிறோம். அவங்க வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஆளுகளாம் அங்கே போய் கை கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க, ஊதியம் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க, ஊதியம் வாங்குறாங்க. ஆனால் அதை சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணம் அவன் நாட்டுக்கு போயிடுது. லாபம் பூரா அவன் நாட்டுக்கு போயிட்டு தான் நம்ம நாட்டில் கொடுத்துட்டு போகிறானா, லாபம் பூரா அவன் நாட்டுக்கு போயிடுது. நம்ம ஆட்கள் அவங்கள்ட்ட வேலை தான் பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக அல்லது குறைஞ்ச விலையில் இலவசமாக அல்லது குறைஞ்ச விலையில் நிலம் கொடுக்குறோம். ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் கரண்ட்டு, தண்ணி, லைசன்ஸு, கடன் வசதியும் சேர்த்து கொடுக்குறோம். என்னென்ன வசதிகள் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் சம்பாரித்த லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பக்கம் அப்படி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால ஒரு ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு, 22 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் செலவு பண்ணுது அவன் உருவாகிறதுக்கு, ஒரு பட்டதாரியாக உருவாகிறதுக்கு. அவன் பட்டதாரி ஆன உடனே அவனை வந்து என்ன பண்ணுறான், நேராக இங்கே வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறான், அல்ல எங்கே வேலை இருக்கோ அங்கே போயிடுறான். எங்கே படிக்க வைக்கிறது நம்ம, உருவாக்குறது நம்ம, டெவலப் பண்ணி விடுறது நம்ம. ஆனால் அவன் போய் எங்கேயோ போய் நம்மளோட உழைப்பு திறமை எல்லாம் அங்கே கொண்டு கொடுக்குறான். நம்மளோட உழைப்பு திறமை எல்லாம் அங்கே கொண்டு கொடுத்து அந்த நாட்டுக்கு அதை இவனுடைய நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கிறது அந்த நாட்டுக்கு பயன்படுது. ஒரு அமெரிக்கான்னு எடுத்துக்கங்களேன், அங்கே போய் வேலை பார்க்குறோன்னா அங்கே பயன்படுது, நமக்கு பயன்படலை. நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவருக்கு நீங்கள் வேலை கொடுக்கல, அவன் போய் வேறு இடத்துக்கு வேலை போயிடுறான் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் G20 அறிக்கை, இது நான் சொல்லலை, G20 அறிக்கை. இந்த நாட்டில் முக்கால்வாசி சொத்து 62% சொத்து 1% இருக்குது. இது மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம். இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களுங்கிறாங்க. இந்த நாட்டு மன்னர்கள் பூரா எங்கே கிடக்குறாங்க, பிளாட்பாரத்தில் படுத்திருக்காங்க. நீங்கள் போய் பார்த்ததே இல்லையா? நீங்கள் பாருங்கள், எந்த தெருவில் எந்த ஊரில் பிளாட்பாரத்தில் மக்கள், தெருவில் மக்களில் சொல்லுங்கள். அவனுக்கு நிலத்தை கொடுத்தீங்கன்னா அவன் உழைப்பான், அவன் சம்பாதிப்பான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு வரி கட்டுவான், வாய்தா கட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அவன் சம்பாதிக்கிறதுக்குரிய லாபம் நம்ம நாட்டிலே இருக்கும். அவன் சம்பாதிக்கிறவரோட லாபம் நம்ம நாட்டிலே இருக்கும். வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே முதலீடு போனான்னா நம்ம நாட்டில் பூரா அது ஏற்கனவே வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான். இப்போ மறைமுகமாக ஆண்டு நம்ம நாட்டில் பொருளாதார வளம் அதிகம், ஜனத்தொகை அதிகம். 140 கோடி தாண்டிட்டோம். 140 கோடி தாண்டி நம்ம இன்னும் வளரும் நாடாக இருக்கோம்.
இந்த நாட்டு சொந்தக்காரனுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது, பிளாட்ஃபாரத்தில் அவன் படுக்கணும். அவனுக்கு ஏன் இடம் கொடுக்கக்கூடாது? இடம் இல்லையா? இடம் இருக்கு, கொடுக்கணும். அதை வந்து அரசியல் சாசன சட்டம். அரசு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா? பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், அரசுக்கு இப்போ கோரிக்கை வைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன், மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கான 8 திட்டங்களை வந்து எழுதி டைப் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கிறேன். ஜனாதிபதியிலேருந்து, பிரதமர்லேருந்து, உள்துறை அமைச்சர்லேருந்து, நம்ம எல்லா மாநில முதலமைச்சர்கள், கவர்னர்களுக்கும் இதை வந்து 8 திட்டங்கள், 8 கோரிக்கைகள், இதை வந்து ஒரு பிரகடனமாக கொடுத்துருக்கிறேன். அடுத்தபடியாக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டாக்டர் வி மாணிக்கம் அவர்களை உரையாற்றுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளிலே, இந்த நாளில் நாமெல்லாம் மற்ற நிகழ்ச்சிகளை விட்டுவிட்டு இங்கே கூடியிருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லப் போகிறார் என்பதை அறிவதற்காக வந்திருக்கின்றோம். பொருள் செறிந்த கருத்துக்களை கூறுவதற்காக வந்திருக்கிறார். அவர் இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். இங்கே மூலமாக இருக்கக்கூடிய 3 மன்றங்களை திறப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு மன்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்றம் மர்ம தைலம் மற்றும் கைதட்டல், இசை கைதட்டல் போன்றவற்றை பற்றி விழிப்புணர்ச்சி உண்டாக்குவதற்காக, வெளி உலகுக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே அந்த மன்றம் துவக்கி இருக்கின்றேன். ஏற்கனவே நம்ம ஆசான் சித்தருடைய பேரன் இவர் ஒரு சித்தர் தான். அவர் மூலியமாக நிறையா விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நிறையா விஷயங்கள் இப்போ சொல்லி கேட்டீங்க. இனிமேல் அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்புகள் தொடரும். இப்போது இந்த எனக்கு கொடுத்த நிகழ்ச்சி வந்து 2 வார்த்தை பேசணும். மர்ம தைலம், அப்புறம் இசை கைதட்டல்னு சொல்லியிருக்காரு. அந்த மர்ம தைலம் என்னங்கிறது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சில பல விதமான மூலிகளை வச்சு ஒரு தைலம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது தான். அது மர்ம முடிச்சுகளை ரிலீவ் பண்ணும். கைத்தட்டலை பற்றி சொல்லும்போது எல்லாருமே கைத்தட்டலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம வந்து அதை பற்றி முழுசாக வந்து யாருக்கும் தெரியறதில்லை. அது கைத்தட்டலை என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அதை தொடர்ச்சியாக ஒரு உற்சாகமாக உணர்வுபூர்வமாக தட்டும்போது எழுக்கூடிய ஒலி இருக்கிறது. அந்த ஒலி நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது தான் கைத்தட்டல். அந்த கைதட்டலை வந்து அந்த அக்குப்பரசு முறையில், வர்ம முறையில் ஏகப்பட்ட விளக்கங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஸோ அந்த கைதட்டலாம் அப்படி போகுது. கைதட்டினால பல பலன்கள் சொல்லுவாங்க. அஜீரண கோளாறு, இதய கோளாறு, மூச்சு கோளாறு, மூட்டு வலி, கால் வலி, எல்லா விதமான கோளாறுகளும் நீக்கமடையுங்கிறாங்க. அப்போ கைதட்டலை தொடர்ச்சியாக பண்ணால் நம்ம அந்த சில குறைபாடுகள் நீக்கலாம். அது உள் மருத்துவம், எது வெளி மருத்துவம் தான். இப்போ இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக என்ன கருத்து? 3 மன்றங்களை துவக்கி வைக்கிறோம். நான் இந்த மன்றத்தை மர்ம தைலத்தை கைதட்டலை துவக்கி வச்சுருக்கேன். இந்த மன்றத்தின் மூலமாக 3 மன்றங்கள் மூலமாக என்ன அவர் வெளியிட நினைக்கிறாருன்னா, அவர் நினைக்கிற உட்கருத்துக்களை வெளியிட வேண்டும். அதுக்கு ஒரு ஊடகம் வேண்டும். அது இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. அது ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த மன்றங்களுக்கு மூலமாக சொல்லக்கூடிய அந்த 3 அஸ்திவாரம். ஆனால் அவருடைய அடிப்படை கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த பேட்டியின் போது சொன்னார். அந்த அது சொல்லியிருக்கிறதுல அதாவது முதல் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பணம் இல்லையே பிணம்தான். பணம் இருந்தால் பிணம் கூட வாயப்பழக்கும். அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பொருளாதார சுதந்திரம் ஒரு சமத்துவத்தை குறிக்கிறது. இப்போ நாட்டில் வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கிறதானா? இல்லை. இது இருக்கிற பேர் அத்தனை பேரில் எவ்வளவு வாழ்க்கை வசதிகளுக்காக அடிப்படை தேவைகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் பல பேருக்கு இருக்காது. அப்படித்தான் நம்ம ஏற்றத்தாழ நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி சொல்லும்போது தான் அவர் பிளாட்ஃபார்ம் நபரை குறிப்பிட்டார். அந்த பிளாட்ஃபார்ம் நபர் தான் இல்லையே, நமக்குள்ளே இருக்கே. பிளாட்ஃபார்ம் நபர்கள் மட்டும் இல்லை, நமக்குள்ளேயே சரியான சுதந்திரம் இருக்கா, சமத்துவம் இருக்கா? இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்குது. அதைத்தான் அந்த பொருளாதார கொள்கையை நிரந்தரமாக்கி சமத்துவமாக்கணும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற முறையில் யார் அதை செய்ய முடியும், யார் அதை அசைக்க முடியுங்கிறது மூலக்கத்தாக இருக்கக்கூடிய நமது நாட்டின் ஜனாதிபதி, நம்ம பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர் மற்றும் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கார். கருத்துரு அவர் அந்த எண்ணங்களை வெளியிட்டால் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் அனுப்ப போகிறார். இன்னும் பல செய்திகளை. இப்போ நீங்களாக இருந்தால், பாதிக்கப்பட்டதாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்குவீங்க, உடனடியே செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க எல்லா வசதியும் உள்ளவர்கள், அராஜகம், வன்முறை, ஊழல் எல்லாம் ஊழி திளைத்தவர்கள். அவர்களுக்கு தான் நீங்கள் சொல்ல எடுத்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய அதுக்கு தான் நம்ம போராட்டம். என்ன, இந்த மன்றங்கள் மூலியமாக மூளை முழுக்கெல்லாம் எடுத்து சென்று மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புறது. எழுப்பி இதெல்லாம் செய்யணும், பொருளாதார சுதந்திரம் வேணும், எல்லாரும் போராடணும், அதுக்கு என்னென்ன யுக்திகள் உண்டாக கையாளணும், அமைதியான அறவழி போராட்டத்தை நம்ம நடத்தணும்
அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக ஒரு மூலாதாரமாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதை பொருளாதாரத்துக்கு அடுத்தாப்புல என்ன நிகழ்ச்சி சொல்கிறார் அவர்? அடுத்த வந்து பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம் எப்படிங்கிற பற்றி பக்கமாக 4 நாளாக பேசலாம். ஏன்னா அன்றாட நிகழ்ச்சி அதை வெளிப்படுத்தும். என்ன நடக்குங்கிற செய்தித்தாளை பார்த்தாலே ஒரு நாளைக்கு என்ன நடக்குது, பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பெண்கள் சுதந்திரங்கிறது வாய் அளவில் இருக்குது, காகித அளவில் இருக்குது, ஆனால் உண்மையிலே இல்லை. எங்கே எவ்வளோதான் வீரமான ஒரு வீரப்பெண்மணியாக அந்த காலத்து வெளிநாட்டு இருந்தால் கூட சொல்கிறேன். மகாத்மா காந்தி சொன்னது போல் இரவு 12 மணிக்கு மேல் எவ்வளோ ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக நடமாடி செல்கிறாளோ அவர் தான் உண்மையான சுதந்திரம்ங்கிறாரு. அந்த சுதந்திரம் இன்றைக்கி இருக்காருன்னா நிச்சயமாக கிடையாது. உங்களால் முடியாது. அது மாதிரி நீங்கள் உள்ள 4 சுகத்துக்குள்ளே பேசலாம். ஆனால் வெளியே போய் 10-12 மணிக்குள்ளே யாராவது ஒரு தனிப்பட்ட பெண் போனால் நிலைமை என்னாங்கிறது உங்களுக்கே தெரியும். பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் பெண்களுக்கு சுதந்திரத்தை அடிப்படை வேரோடு பிடிங்கி இருக்கிறது. அடுத்தது உணவு சுதந்திரம். அந்த பாரம்பரியத்தை கொண்டு வரணும். அந்த மெய்கான உணவை அடிப்படையை தட்டி எழுப்பி கொண்டு வரது தான் பாடுபட்டு இருக்கார். பாரம்பரிய உணவு முறை, பழக்க வழக்கங்கள், எல்லா முறையும் நடைமுறை எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்காரு. இது பல பேர் சேர்ந்தால் தான், கைதட்டினா தான், கூட்டமாக சேர்ந்தால் தான் நடக்குது. இந்த கூட்டத்தை குறிஞ்சிக்காரு. உள்பக்கமாக மண்டங்களை இது வைக்கிருக்கிறாரு. ஆனால் கூட்டமாக சேர்ந்து ஒரு கோஷத்தை எழுப்பணும். அடிப்படை பாரம்பரிய கலாச்சாரங்கள், உணவுகள், பண்பாடுகள் வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கம். உணவு சுதந்திரம் அப்பயே போய் ஜனநாயக சுதந்திரம். நாட்டில் என்ன ஜனநாயகம் இருக்குது? ஜனநாயகம் ஒன்று இருக்குது, ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை இப்போ எது ஓவர்டேக் பண்ணியிருக்கு? பணநாயகம். பணம் தான் இப்போ பிரதானம், ஜனம்ங்கிறது பின்னாடி. அந்த ஜனநாயகம், ஜனத்துடைய ஒரு மக்கள், ஜனம்னா மக்களுடைய உரிமையை தான் நாயகமாக தலைமையாக கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு காலம். ஆனால் இப்போ ஜனநாயகம் போயிடுச்சு. மக்கள் ஆட்சிங்கிறது மரண அடியாகி போச்சு. அது இப்போ எதுவுமே இல்லை. ஜனநாயகத்தோட அடிப்படை தேர்தல். அந்த தேர்தல் மொழி என்னென்ன நடக்கிறதுலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம குரு ஆசான் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜனநாயகத்தை வாழ்க்கை சுதந்திரம், இல்லை பருவநிலை கோளாறா, இல்லை குடிக்கும் நீருடைய கோளாறு, என்ன கோளாறு? ஏனால் திடீர் வரும்போது தப்பு இருமல் வருது. பல நோய்களை பற்றி சொன்னாங்க. அந்த நோய் என்ன, ஏன் வந்தது? அந்த அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆசான் முயன்று கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படை காரணத்தையும் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நோய் இல்லை, நோயில்லா வாழ்வு, குறையில்லா வாழ்வு, மருந்தில்லா வாழ்வு வாழலாம். ஏன் உங்களுக்கு இந்த குறை வந்தது, நோய் வந்தது? இப்போ உங்களுக்கு எங்கே வகுத்த வழியா, எதுக்கு தலைவலியா, எங்கே கோளாறு இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். வெளியே பார்க்கறது முடியாது. ஆனால் அதை கூட உள்ள பூந்து கண்டறிவதற்காக அவர் தூரத்திலிருந்து கூட அந்த சிகிச்சை பண்ணலாம். அந்த மாதிரிப்பட்ட முறையை கண்டுபிடிச்சிக்காரு. உள்நோக்கை, உள் மர்மக்கலை மூலியமாக உள்ளே ஆராய்ந்து உனக்கு இதுதான் இருக்க முடியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பிரேமா எப்படி அவங்களுக்கு இரும்பு அந்த தசையும் நரம்பும் ஏதோ பின்னிக்கிட்டு இருக்கிறத அதை ஆஸ்பத்திரியில் கண்டுபிடிக்கும் போது இவர் தான் கண்டுபிடிச்சிக்காரு. அது அந்த மாதிரிப்பட்ட நுணுக்கம், உள்ளே நுழைந்து கண்டுபிடிக்கக்கூடிய, புலனை அறிந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமது ஆசான் எடுத்து கொண்டிருக்கிறார். டாக்டர் நம்ம கிராண்ட் மாஸ்டர் எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் வெறும் மாஸ்டர் இல்லை, கிராண்ட் மாஸ்டர். எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிற அறிவுகளுக்கு மேலே சிறப்பான விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைந்து ஒன்றாக பிசைந்து அதை எல்லாத்துக்கும் ஊட்டுவது போல நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வாழ்க்கை சுதந்திரமும் பல விஷயங்களில் பறிபோயிட்டது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒவ்வாமை, எங்கே பார்த்தாலும் தொற்று, எங்கே பார்த்தாலும் கலப்படம். நல்ல சுதந்திரமாக காற்றை கூட சுவாசிக்க முடியல. அதனால் வாழ்க்கை சுதந்திரம் பறிபோங்கிற ஆச்சரியப்படுவர்கள். அதற்கும் மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றத்தை இதை போல உணர்ந்தவர்கள் தான் கொண்டு வர வேண்டும். அடுத்தாப்புல வாழ்வு உரிமை சுதந்திரம். வாழ்வு உரிமை சுதந்திரம் சிலரை கேட்டு தான் வாங்கணும். உங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமை தெரிந்தாகணும். என்ன வேணும்? அன்றாட எல்லா மக்களுக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம். இந்த 3 அடிப்படை தேவைகள். இந்த 3 அடிப்படை தேவைகள் நீங்களே தேடுவதற்கு வசதி இல்லாத காரணத்தினால்தான் நம்ம சிலரை தேர்ந்தெடுத்து நம்ம ஆளுநருக்கான ஆட்சியாளர்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஆட்சியாளர்கள் அதை உணர வேண்டும். உங்கள் அடிப்படை சுதந்திரங்கள், வாழ்வுக்கான உங்கள் அடிப்படை சுதந்திரம், வாழ்வு உரிமை சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கிறதா? பேச்சுரிமை, எழுத்துரிமை, நடமாடு உரிமை எல்லாரும் இருந்தால் கூட இந்த அடிப்படை சுதந்திரம், அந்த 3 அடிப்படை சுதந்திரங்களும் தங்கு தடையின்றி கிடைக்கிறதா என்பதை நீங்கள் சொல்வதன் மூலமாக மட்டுமல்லாமல் அவர்களே யார் அதை கொடுக்க வேண்டுமோ அவர்களே ஆராய்ந்து அமைதியோடு நிலைப்பாட்டை உணர்ந்து அதை வெளிப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்படியால் இந்த வாழ்மை சுதந்திரம், வாழ்வு உரிமை சுதந்திரம் அது நிறைவேற்றப்படும். கல்வி சுதந்திரம்,
கல்வி போச்சுன்னா பாலம் இடிஞ்சு விழுகும், கூரைகள் இடிஞ்சு விழுகும், நடுவர பாதைகளை தடுக்கி விழும், எல்லாமே வாகன விபத்து எல்லா விபத்து எப்படின்னா அரைகுறை வேக்காடு. என்ன 4 வருஷம் படிக்க வேண்டியது 4ஆம் வருஷம் படிச்சு இல்லாமல் பாஸு, 3 வருஷம் சும்மா காலத்தை பெஞ்சை தேய்ச்சிட்டு இருப்பான். அவனுக்கு சரியான அறிவு போதிய தகுதி திறன் கிடைத்திருக்காது. அதனால் கல்வி சுதந்திரம் மிக மிக அவசியம். சுதந்திரம் என்பது பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவதில்லை. ஒரு பிள்ளையுடைய மனநிலை அவனுடைய கல்வி திறமை அறிந்து நீ என்ன படிக்க விரும்புகிறாய், பொறியாளராக போறியா போ, மருத்துவராக போறியா போ, அது அரசியல்வாதியாக போறியா போ, ஒரு ஆசிரியராக போறியா போ, எப்படின்னு உங்களுடைய மனநிலையை அறிந்து பெற்றோர்கள் ஊக்கம் தந்து அப்படி செய்தால் அதுதான் கல்விக்கு ஒரு உரிமை. அது கல்வி சுதந்திரம். அந்த கல்வி சுதந்திரம் இன்றைக்கு இல்லை என்பது நன்றாகவே வெளிப்படைத்தன்மை தெரிகிறது. ஆனால் அந்த கல்வி சுதந்திரத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற அடித்தளத்தை நமக்கு எடுத்து கூறுவதற்காக ஆசான் வந்திருக்கிறார். அந்த ஆசானுடைய கூற்றுகள் எல்லாம் அபூர்வமான கூற்றுகள். அப்போ என்ன வேணும் முக்கியமாக, அப்படி நிறைவேற்றக்கூடிய இடத்துல நம்மளால் ஒரு ஆள் இருக்கணும். இப்போ இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம், நீங்களாம் மருத்துவத்தை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கீங்க, அவர்கிட்ட பலன் அடைஞ்சிருக்கீங்க. இந்த பலன் அடைஞ்சவங்களை யாராவது ஒருத்தர் ஒரு முனிசிபல் கவுன்சிலராகவோ, ஒரு எம்எல்ஏவோ, அல்லது மினிஸ்டராகவோ, அல்லது ஒரு முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராக போனீங்கன்னா இவர் சொன்னதெல்லாம் உங்கள் மனசில் ஆள் மனதில் இருக்கும். மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அதை கூப்பிட்டு இதை செய்யப்பான்னு சொல்லுவீங்க. இது சொல்ல வேண்டிய மற்றவங்க யாருக்கு அதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1000 சொல்லியிருக்காரு, 1000 சிகிச்சைகள் சொல்லியிருக்காரு, குணமடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் யாராவது இந்த தன்மையை மற்ற ஒரு 10 பேருக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம், குணமடை செய்திருக்கலாம்னா இருக்காது. நம்ம அளவில் வியாதி குணமாயிடுச்சு, நம்ம ஓகே எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும், நமக்கு ஆசானுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க முடிய உங்களால் பிறருக்கு பயனில்லை. இந்த நிகழ்ச்சி மூலமாக வற்புறுத்துவது என்னென்னா, இந்த சுதந்திரங்கள் அனைத்தையும் பிறருக்கும் பயன்படும் அளவுக்கு உங்களை தகுதியை வளர்த்து கொண்டு பிறருக்கு அதை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு சரியான பொறுப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும். தினம் வந்தோம் போனோம், பள்ளிக்கூடத்துக்கு போனால் வேலையை பார்த்தா அள்ளி போகிறது இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரமாவது நம்ம இதை மற்ற சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு இடம் எது, நமக்கு தகுதியான இடம் எது, நம்ம கிராமத்துலேயே பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து போர்டு மெம்பராக போகலாமா, இல்லை நகரத்தில் கவுன்சிலராக போகலாமா? ஏன்னா அப்படி போகும்போது தான் உங்கள் பேர் கூட்டம் உங்கள் பின்னாடி விட்டே இருக்கும். ஒரு 10-20 பேர் விட்டே இருப்பாங்க. அப்போ உங்கள் 10-20 கூட்டத்தை நீங்கள் உங்கள் பின்னாடி வந்தால் நீங்கள் நினைக்கிறதே சொல்லலாம், ஆசானுடைய கருத்துக்களை வெளியிடலாம். அப்படி வெளியிடும் போது தான் அவருடைய உன்னதமான நோக்கம் நிறைவேறும். அதை புரிஞ்சுக்கணும். அது எனக்கு தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஒரு மேம்பட்ட இடத்துக்கு, இருக்கிற இடத்தை விட்டு மேல் இடத்திற்கு, எப்படிப்பட்ட இடம், ஆசிரியராக இருந்தால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பொது ஊழியராக இருந்தால் மற்றவங்களுக்கு மக்களுக்கு சொல்லலாம், மக்களுக்கு செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும். உங்கள் எண்ணம் சற்று மேல் நோக்கி செல்ல வேண்டும். அடுத்த முறை பார்க்கும்போது நம்ம மாஸ்டர் சொன்னாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கா தெரியுமா அப்படி சொன்னாலும் அதுதான் பெருமை. ஏன்னா அவங்க தான் இப்போ சாதிக்க முடியும். அந்த பொறுப்பு வேணும்ல. உங்களுக்குலாம் நீங்கள் பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுடைய அதிகாரிகிட்ட பேர் வாங்கி இப்போ ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கலாம். பிற மக்களுக்கு சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இத்தனை 8 சுதந்திரத்தையும் நிறைவேற்றுவதற்கு என்ன வேணும்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அந்த பொறுப்பை நீங்கள்லாம் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த கடைசியாக கேட்டால் மருத்துவ சுதந்திரம் சொல்கிறார். மருத்துவ சுதந்திரத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவரே தான் மருத்துவம், அவரே தான் சுதந்திரத்தை கொடுக்கணும், அவரே தான் ஆசான், அவர் தான் மருத்துவம் எல்லாமே. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த மருத்துவ சுதந்திரத்தை பொறுத்த மட்டும் இல்லை, உங்கள் மனம் உடல் ரெண்டுமே ஒரு பாதுகாப்பான நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு மருத்துவமே தேவைப்படாது. இதை மருந்திலா மருத்துவம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சிட்டிங்கன்னா தினம் அவர்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லை, அவரை ஃபோன் மூலிமா கேட்கலாம். எந்த சிகிச்சையாக இருந்தாலும் நோக்குவர்மம் அப்படி இப்போ எந்த விதமான சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. ஆனால் அவ்வளவையும் உங்கள் அளவில் நிற்காமல் உங்களை சார்ந்திருப்பவர்கள், குடும்பத்தினரோ நண்பர்களோ சார்ந்து அத்தனை பேருக்கும் இதை சொல்லணும், அதை பயிற்றுவிக்கணும். அவங்களே நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உதவணும். அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் ரீதியாக உங்கள் ஏரியா மக்கள் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி நோயற்ற வாழ்வை, குறையற்ற செல்வங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு உருவாக்கணும் என்றால் உங்கள் சுற்றியுள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த மருத்துவம், அதாவது மருத்துவ சுதந்திரம் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்தணும். எல்லா சுதந்திரத்தையும் வெளிப்படுத்துவதற்கு மிக முக்கியமானது, செயல்படுத்துவதற்கு மிக முக்கியமானது
நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும். என்ன தான் கரடி மாதிரி கத்தினா கூட சேர வேண்டிய இடத்துல தான் சேரணும். அது செய்ய வேண்டியதாக செய்வாங்க. அங்கே சேருமாங்க. நமக்கு இவ்வளோ சொல்கிறோம், பேட்டி தான் கொடுத்துவாங்க. இதெல்லாம் உரிய இடத்துல சேருமாங்கிறது சந்தேகம். சேர்ந்தாலும் அவங்க செய்யணுமே, அவங்களுக்கு ஆதாயம் வேணுமே. அப்போ வன்முறை, ஊழல் இதெல்லாம் தலையாடிட்டு இருக்கு. அதெல்லாம் போக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த 8 சுதந்திரங்களையும் சரியாமல் கடைப்பிடிப்பதற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, நீங்களே அந்த சுதந்திரத்தை செயல்படுத்தும் அளவிற்கு உயர வேண்டும். ஒரு உன்னதமான ஒரு பதவிக்கு வர வேண்டும், ஒரு பொறுப்பிற்கு வர வேண்டும். அப்படி வந்தால் தான் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அதை நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா இந்த 4 சுவத்துக்குடி என்ன பேசணுமோ அதோடு போயிடும். வெளியே போய் செந்தில் என்ன வர்ற தேர்தலில் நம்ம நின்று பார்ப்போம், எம்எல்ஏ இல்லாட்ட நம்ம வந்து ஒரு கவுன்சிலர் நிற்போம், நின்று நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிப்போம். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன இருந்தாலும் கூட பொறுப்புன்னு ஒன்று வேணும். உண்மையான கருத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்படுத்துவதற்கு அதிகாரம் தான். இதை சொல்லி கூட நேரம் சாப்பாட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு மாணிக்கம் அவர்களின் உரையாற்றலுக்கு மிக்க நன்றி. அடுத்து திரு டாக்டர் வி யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்கும் தொழிலதிபர் புத்தக ஆசிரியர் திரு TR செந்தில்குமாருக்கு மாஸ்டரை பொன்னாடை செலுத்துவதற்காக அழைக்கிறேன். அடுத்து வர்மக்கலை நிபுணர் திருமதி A பிரேமா சித்தர் அவர்களுக்கு பொன்னாடை அழைக்குமாறு மாஸ்டரை அழைக்கிறேன். முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டாக்டர் வி மாணிக்கம் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துமாறு மாஸ்டரை கேட்டுக்கொள்கிறேன். திரு ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துமாறு மாஸ்டரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு டாக்டர் வி யுவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துமாறு மாஸ்டரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா எப்படி இருந்தாலும் 2 மாதம் டைம் எடுத்து நடத்துவாங்க பொதுவாக. ஒரு சிலர் 1 மாதம் டைம் எடுத்து நடத்துவாங்க. ஒரு 4-5 நாளைக்குள்ளே ஒரு யோசனை பண்ணி 3 நாளுக்கு முன்னாடி ஒரு இன்விடேஷனை ரெடி பண்ணி 2 நாளில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். யாரையுமே இன்றைக்கி தலைமையேற்றிருக்கக்கூடிய தொழிலதிபர் செந்தில்குமாராக இருக்கட்டும், அது வர்மக்கலையிலேருந்து உண்மையிலே சாதாரணமாக பொய் சொல்கிறது இல்லை, ஒரு சித்தர் நிலையில் இருக்கக்கூடிய திருமதி பிரேமா சித்தராக இருக்கட்டும், அன்புக்குரிய அண்ணன் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களாக இருக்கட்டும், அன்பிற்குரிய திரு ரமேஷ் கண்ணா அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபோன் தான். அதுக்கு முழுக்க எனக்கு உத்வேகமாக இருந்தது மதிப்பிற்குரிய டாக்டர் யுவராஜ் அவர்கள். கிட்டத்தட்ட அவரும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணார். அதாவது எப்படின்னா ஒரு 2 நாளில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். உண்மையிலே அதுதான் 2 நாளில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம்னா அதுதான் உண்மை. அதுக்கு நான் ரொம்ப டாக்டர் யுவராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இம்முப்பெரு விழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் திரு தொழிலதிபர் திரு TR செந்தில்குமார் அவர்களையும், திரு மாணிக்கம் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும், நம்முடைய முதல் கனிவான திரு மாஸ்டர் சித்தர் அவர்கள் மேடம் அவர்களையும், திரு ரமேஷ் கண்ணன் அவர்களையும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த 8 கோரிக்கைகள், மேலும் இந்த உண்மையான சுதந்திரத்துக்கான அரசியல் சாசனம் கோட்பாடுகளை சிறிதளவு
மிக சுருக்கமாக பேசிவிட்டு செல்கிறேன். ஏனென்றால் மணி 1ஆக இருப்பதால் எல்லோருக்கும் பசி எடுக்கும் என்ற காரணத்தால் மிக சுருக்கமாக பேசிக்கொள்கிறேன். உண்மையான சுதந்திரத்துக்கான இந்திய அரசியல் சாசனமைப்பு சட்டத்தின் படுதலா சுதந்திரம், பெண் சுதந்திரம், உணவு சுதந்திரம், ஜனநாயக சுதந்திரம், வாழ்க்கை சுதந்திரம், வாழ்வுரிமை சுதந்திரம், கல்வி சுதந்திரம், மருத்துவ சுதந்திரம், ஒரு மனிதனுக்கு தேவையான இந்த 8 கோட்பாடுகளையும் மிக தெளிவாக ஒரு படிவத்தில் எழுதி அதை நம்மிடம் கொடுத்து, இந்த சுதந்திரம் இருந்தால் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறலாம் என்ற கோட்பாடை வைத்து அவர் மென்மேலும் வளர்ந்து அவர் மருந்தில்லா மக்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாஸ்டர் அவர்கள் நன்றி உரையை அழைப்பதற்காக அழைக்கிறேன். ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ஃபோனில் ஒரு 2 நாளில் 2-3 நாளில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். மிகப்பெரிய விஷயம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சுருக்கி எப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பமும் இந்த சமுதாயமும் இந்த நாடும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக சட்டவிரோதமாக இல்லாமல் அரசியல் சாசனமே நமக்கு வழங்கிய உரிமையை, குறிப்பாக கோட்பாடு 39ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்களுக்கு இடையில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பெரிய அளவில் இருக்கக்கூடாதுன்றது அரசியல் சாசனமே சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, குடிசை ஒரு பக்கம் கோபுரம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அதுவே தப்பு, அதுவே தப்பு. குடிசையே இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம், கோபுரத்தில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுக்கணும். நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இடம் கொடுக்குறோம், வெளிநாட்டுக்காரங்களுக்கு எல்லோரும் வரட்டும், எல்லோரும் பண்ணட்டும். ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு நிலங்களை பிரித்து கொடுத்தா, தரிசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், கைவிடப்பட்ட நிலங்கள், இதை பிரித்து கொடுத்தா அவங்க அதில் தொழில் செய்வாங்க. அவங்க தொழில் செய்கிறதுக்கு லோன் கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ்லேருந்து எல்லாமே அரசாங்கம், மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி, சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவோம், ஒற்றை சாளர முறையில் எல்லா வசதிகளையும் லைசன்ஸ் போன்றவற்றையும் கொடுத்தா நம்ம நாட்டில் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க மக்கள். உழைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால தப்பு பண்ணுறாங்க. வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான், உட்காந்து வெட்டி பேசுவான். வெட்டியாக பேசுகிறவன் என்ன பண்ணுவான், வசதி இல்லை, அதனால தப்பு பண்ணுறதுக்கு தோணும். பணம் வேணும், யாராக இருந்தாலும் பணம் வேணும், சாப்பிடணும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் வன்முறை, சட்டவிரோத செயல்கள். இப்போ இதெல்லாம் தீர்க்கணும்னா, எளிமையாக சொல்லணும்னா, இந்த நாட்டில் சொந்த இடம் இல்லாதவர் என்று யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை மத்திய மாநில அரசாங்கங்கள் சட்டப்படியும் செய்யலாம். அரசியல் சாசன உரிமை தந்த, குறிப்பாக கோட்பாடு 39 தந்த உரிமைப்படி செய்யலாம், நியாயப்படியும் செய்யலாம், நீதிப்படியும் செய்யலாம். இதைத்தான் நம்ம இப்போ வேண்டுகோளாக வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபோன் காலில் கூப்பிட்டதை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்த தொழிலதிபர் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொழிலதிபர்னு சும்மா சொல்லக்கூடாது, அவருக்கெல்லாம் பிஸி ஷெட்யூல். நான் பிஸின்னு சொல்லுவாங்க எல்லாரும், எனக்கு மேலே பிஸி அவர். அதாவது ஒரு ஃபோனை பார்க்குறது கூட நேரம் இருக்காது, வாட்ஸ்அப் பார்க்குறது நேரம் இருக்காது. ஏன்னா ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் அவரோட ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. அதை தவிர அவர் பல்வேறு அமைப்புகளில் ஈடுபட்டு பல்வேறு இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சும்மா ஒரு ஃபோன் பண்ணோன்னு நேராக வர்றார். அவருக்கு உண்மையிலேயே மாஸ்டர் மனங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அப்பா, மனசு வந்துருச்சு கைத்தட்டுறதுக்கு. கைத்தட்டினாலே நோய்கள் சரியாகும். அதை பற்றி நிறைய சொல்லணும்னு நினச்சார் மாஸ்டர்.
இன்னும் பல்வேறு விஷயங்கள் நிறைய சொல்லணும், மர்ம தைலத்தை பற்றிலாம் சொல்லணும்னு நினச்சாரு. பட் சாப்பாட்டு நேரத்தில் எதை சொன்னாலும் அது தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். ஸோ அதனால் அதை பற்றி இன்னொரு இதில் நம்ம விவரங்கள் சொல்லுவோம். அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்திலிருந்து விடிய காலைல 4 மணிக்கே புறப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து வந்து, அதாவது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சித்தர் நிலையில், உண்மையான சித்தர் நிலையில், நவீன சித்தர் நிலையில் இருக்கக்கூடிய திருமதி பிரேமா சித்தர் அவர்களுக்கு ரொம்ப மனங்கனிந்த நன்றி. அவங்களுக்கு கூடுதல் நன்றி என்னென்னா, அவங்க பையன் டாக்டரு, அவங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க, பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஓய்வே கிடையாது. ஹாஸ்டலில் தங்கி தானே படிக்கிறீங்க, ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் மாஸ்டரை சந்திக்கணுன்னு டாக்டரையும் அழைச்சிக்கிட்டு, சுபிக்ஷாவையும் அழைச்சிக்கிட்டு, அவங்க டாக்டரையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து சிறப்பித்தமைக்கு பிரேமா சித்தருக்கு நன்றி, சுபிக்ஷாவுக்கு நன்றி, சுபிக்ஷாவோட அப்பாவுக்கு நன்றி. அடுத்து இந்த விழாவினை ரொம்ப நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக பேசினாங்க. அண்ணன் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் ரொம்ப எளிமையாக பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. நான் இவ்வளவு அவங்கள்ட்டலாம் டாபிக் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா, ஒரு சூப்பரண்டா போலீஸாக இருந்தவங்க, பல்வேறு அமைப்புகளில் தலைவராக இருக்கிறவங்க, அவங்கள பற்றிலாம் நான் நிறையா சொல்ல வேண்டியதில்லை. பச்சை தண்ணி மாணிக்கம் அவங்க பேர், அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சை தண்ணி கூட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவார். அப்போ லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரண்டா போலீஸ் வரைக்கும் வர முடியும் அப்படின்னா அது வந்து விளையாட்டான விஷயம் இல்லை. இன்றைக்கி நாட்டில் எப்படி தெரியுமா, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்கன்னா தப்பு, 10 பேர் தவறான லஞ்சம் வாங்குறாங்கன்னா, நீங்கள் இடையில லஞ்சம் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களை அவங்க வாங்கின லஞ்சத்துக்கு உங்கள் மேலே பழியை போட்டு உங்களை பிரச்சனை பண்ணிடுவாங்க. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, முடியல, நேரம் பத்தாது. ஸோ அண்ணனும் ஃபோன் பண்ணேன்னா நான் மதுரையில் இருக்கம்பாங்க, ஃபோன் பண்ணால் ராமநாதபுரத்தில் இருக்கம்பாங்க, ஃபோன் பண்ணால் சிவகங்கையில் இருக்கம்பாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 80 வயசா, 80 வயசா, வயசு 85, 85 வயதில் கிட்டத்தட்ட 40 வயது இளைஞர் மாதிரி எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறாரு. அவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு இடையில் உண்மையிலேயே அவரெல்லாம் நேராக தான் போய் நாம் அழைச்சிருக்கணும். பட் ஃபோனில் சொன்னதுக்கே மதிப்பு கொடுத்து வந்து கலந்து கொண்ட சிறப்பித்ததற்கு நன்றி. அடுத்து மதிப்புக்குரிய யுவராஜ் அவர்கள், அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து எப்படின்னா பத்திரிகை துறையில் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறவர். அவர் இவ்வளவு பிஸிக்கு இடையில் வந்து கலந்துட்டு சிறப்பிச்சமைக்கு நன்றி. மற்றும் இங்கே வந்து இந்த விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த தகவலுமே சொல்லாமல் திடீர்னு சுபிக்ஷாவை கூப்பிட்டு, பிரேமா சித்தருடைய மகள் சுபிக்ஷாவை கூப்பிட்டு இதை வந்து நீங்கள் காம்பேரிங் பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னதும் யோசிக்கவே இல்லை. நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க சுபிக்ஷா, உங்களுக்கு நன்றி. உங்களையும் கௌரவப்படுத்த மாஸ்டர் விரும்புகிறார். ஒரு நிமிடம். நம்முடைய மனித நீதி கழகத்தின் கர்நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு ஆல்ஃப்ரட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை கௌரவப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ.